ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாங்க. 2 டேஸ் பேக் வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வெய்ய காலத்துக்கு வந்து குல்பி செய்வோம் இல்லைங்களா, அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு வெண்டங்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. காலையில் மிக்சிலாம் மசாலா அரைக்காதுங்க, எப்படி இது ஈஸியாக சிம்பிளாக வெண்டங்காய் புளிக்குழம்பு செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க. ஃபஸ்ட்டு வெண்டங்காய் போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுங்க. ஃபஸ்ட் நல்லா வெண்டைக்காய் வதக்கி எடுத்துக்கலாங்க. வதக்கி எடுத்து வேற ஒரு தட்டத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் அதே கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இதுக்கு வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்குறது வந்து பூண்டுங்க. ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டுங்க. எண்ணெயில் பூண்டு வதங்கும் போதுங்க அது கூட ஒரு கைப்பிடி வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா தொளிச்சு அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த வெண்டங்காய் புளிக்குழம்பு சேர்த்துங்க. ரொம்ப அதிகமாகலாம் நேரம் ஆகாதுங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாங்க. சுடு சாதத்துக்கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராகவே இருக்குங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூடவே நான் ஒரு இனுக்கு கறிவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிறேங்க. கறிவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா வெங்காயம் லைட்டாக சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கலாங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இது கூட தேவையான மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் காட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து மிளகாயெலாம் எதுவுமே சேர்க்கலாங்க. அதனால் மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் காட்டும் சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறங்க ஒரு 3 டேபிள் ஸ்பூன் காட்டும் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டு நல்லா அந்த மசாலா பிரண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் நல்லா வதங்குச்சுன்னா டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. உங்ககிட்ட மசாலா இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா வந்து சேர்த்திங்கன்னா நல்லா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குழம்பு மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. பாருங்கள் சூப்பராக கொதிச்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டுங்க. வெண்டைக்காய் வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாங்க. வெண்டைக்காய் வந்து எப்பயுமே ரொம்ப அதிகமாக வதக்கிடாதீங்க. ரொம்ப அதிகமாக வதக்குனா அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த லைட்டாக அந்த வளவளப்பு தன்மை இருக்கிற அளவுக்கு வதக்கி சாப்பிட்டாதாங்க அதில் சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. வெண்டைக்காய் வதக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்து தாங்க வதக்கணும். அதனால பார்த்து குழம்புல உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே புளி தண்ணி வந்து கரைச்சி சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி அதையும் சேர்த்துக்கலாங்க. புளி சேர்த்து நம்ம செய்யும் போதுங்க நம்ம நைட்டும் கூட சாப்பாடு வச்சு கூட சாப்பிட்டுக்கலாங்க. குழம்பு வந்து கெட்டு போகாதுங்க. புளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. பாருங்கள் சூப்பராக கொதிச்சு வந்துடுச்சு. வெண்டைக்காய் வந்து சூப்பராக வெந்து வந்துடுச்சுங்க. வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறங்க இது கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் சேர்த்தும் போது டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. அதனால் தேங்காய் வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து துருவி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த குழம்பு சேர்த்துங்க நம்ம எந்த ஒரு மசாலாவும் மிக்சியில் அரைக்கலாங்க. ஒரு பொருள் கட் பண்ணும் போதுமே உடனே போட்டு சமைச்சிட்டு வந்தோம்னா ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். சீக்கிரம் சமைச்சு முடிச்சிடலாங்க. இந்த குழம்பு சாப்பிடும்போது வெண்டைக்காய் புளிக்குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. டெய்லி எப்பயும் ஒரே மாதிரி சமைக்கிறதுக்கு இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைக்கும் போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வெண்டைக்காய் எடுத்து நம்ம வெந்துருச்சான்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் நசுக்கி பார்க்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஜம்முன்னு சூப்பராக வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சாதமும் கூடவே வடித்து விட்டுட்டேன். இனிமேல் பாப்பாவை 2 பேர்த்தையும் குளிக்க வச்சு எங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு ஸ்கூல் கொண்டு போய் விட வேண்டியதாங்க. ஸ்கூல் கொண்டு போய் விட்டதுக்கப்புறம் வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். நம்ம வீட்டையும் 3 குட்டீஸும் சேர்ந்து ஒரு வழி பண்ணிடுறாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு குப்பையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டு குட்டீஸ் 3 பேருமே ரொம்ப குட்டி பிள்ளைங்க இல்லைங்களா, அதனால வீடு இப்படி தாங்க இருக்கும். ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்கணுங்க. பாருங்கள் எடுத்த பொருள் எடுத்தடுத்த இருக்குது.
இது வந்து கனகாமர விதைங்க. யார் யாருக்கு கனகாமர பூவெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி அம்மாயி வீட்டுக்கு போயிருந்தப்போ பூ வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க அம்மாயி. அது வந்து விதையோடு பொறிச்சு கொடுத்து விட்டுருந்தாங்க. நம்ம விட்டுட்டு கனகாமர பூ எல்லாம் இல்லைங்க. அதனால் அந்த விதையை கொண்டு போய் காய வச்சு முளைக்க போடுறான்னு சொல்லி கொடுத்து விட்டுருந்தாங்க. சரி வெளியே போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம மறந்துடும்னு சொல்லிட்டு வீட்டு டேபிள் மேலேயே காய வச்சு வச்சுருந்தேங்க. வீடெலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் எங்கே வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தேன்னாங்க, ஆட்டுக்கு வந்து பில்லு இருக்கிறதுக்காக வந்திருக்கேங்க. நம்ம காட்டில் வந்து இப்போ ஆட்டுக்கு வந்து பில்லெல்லாம் இல்லைங்க. ரொம்ப காஞ்சி போச்சு. ரொம்ப நேரம் மேய்ச்சோம்னாலும் ஆட்டுக்கு வந்து வயிறே நம்ப மாட்டேங்குதுங்க. அதனால் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து குச்சிக்காடு இருக்குங்க. அதில் வந்து நிறைய பில் இருக்குங்க. குச்சிக்காடு அதிலேயே வந்து மாஞ்செடியெல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து எவ்வளோ வேணாலும் பில் இழுத்துக்கலாங்க. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இழுத்தோன்னா சாயங்காலம் வரைக்கும் பில்லு போதுங்க. நான் மட்டும்தாங்க வந்திருந்தேன். வந்து ஒரு பெரிய கத்தையை இழுத்து முடிச்சாச்சுங்க. குச்சிக்காட்டுக்குள்ளாரையே கட்டிட்டுனாங்க. வெளியே கொண்டு போங்காட்டி போதுன்னு ஆயிடுச்சு. பெரிய கத்தை பில்லுங்கிறதுனால தூக்கி என்னால் வண்டியில் வைக்கவே முடியலைங்க. வெளியே எப்படியாவது கொண்டு போயிட்டேன். அப்புறம் கொண்டு போனதுக்கப்புறம் மாமாவுக்கு வந்து கால் பண்ணியிருந்தேன். மாமா ஒரு பெரிய கத்தையாக பில்லு இழுத்துட்டேன், அதை என்னால் கொண்டு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மாமா வந்து வந்திருந்தாங்க. பாருங்கள் எப்படி வேர்த்து விறுவிறுத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. குச்சிக்காட்டுக்குள்ளார பூந்து பில்லு இழுக்கும்போது கண்டிப்பாக ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழுக்காயிடும் இல்லைங்களா. அதனால் மேலே வந்து மாமாவோட சரட்டு ஒன்று இருந்துச்சுங்க. அதை எடுத்து போட்டுட்டு பில்லை ஒரு வழியாக வெளியே கொண்டாந்து வெளியே வச்சாச்சுங்க. மாமாவுக்கு வந்து கால் பண்ணியிருக்கேன். மாமா வந்து வந்துடுவாங்க. அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் பில்லு இழுக்கலான்னு சொல்லிட்டு இழுத்துட்ருக்குங்க. இந்த பில்லு செம்ம தாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய செம்மன்னு சொல்லிட்டு. அந்த சைடு இருக்கிற குட்டி இருக்கிற செம்ம வந்து மாமா வரத்துக்குள்ள நான் வந்து அறுத்து டிவிஸில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போல்லாம் ஆட்டுக்கு வந்து பில்லு இப்படி தாங்க போய் கொண்டு வருது. பில்லெல்லாம் ஆட்டுக்கு கொண்டாந்து முடிச்சதுக்கப்புறங்க ஆட்டுக்கட்டி தரையை வந்து சுத்தமாக கூட்டி முடிச்சாச்சுங்க. சுத்தமாக கூட்டி முடிச்சுட்டு ஆட்டுக்கு வந்து இந்த பெரிய மக்கரை இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பில்லு போட்டு வச்சுருக்கேன். எங்கள் ஊர் பாருங்கள் எந்த அளவுக்கு வறண்டு போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட பச்சையாகவே தெரியலைங்க. அந்த கொஞ்சம் பச்சையாக தெரியுது இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு சோளை வச்சு தண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம வெங்காயம் போட்டு எடுத்ததுக்கப்புறம் உடனே நம்ம தண்ணி வந்து கட்டிங்க சோளை வச்சு விட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. சரி மழை பெய்யட்டும் அப்புறம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்ததுனால ஆட்டுக்கு வந்து தீனி இல்லாத போயிடுச்சுங்க. அதனால் டெய்லியுமே இப்போ ஆட்டுக்கு காலையில் போய் பில்லு இழுத்துட்டு வர்றது தாங்க ஃபஸ்ட்டு வேலையாக இருக்குது. குழந்தைங்கள ஸ்கூல் அமுச்சு விட்டதுக்கப்புறம் சாப்பிடக்கூட மாட்டேங்க. ஃபஸ்ட்டு போய் ஆட்டுக்கு பில்லு கொண்டு வந்து தாங்க வேறு வேலையே. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஆட்டெல்லாம் கொஞ்சம் தனித்தனியாக பிடிச்சி கட்டிங்க. அந்தந்த இடத்துல பில்லு போட்டு வச்சுருக்கேன். கட்டுத்தரையை ஃபுல்லாக கொட்டி சாணியெல்லாம் அள்ளிட்டு கொண்டு போய் கொட்டியாச்சுங்க. நேற்று நைட்டு தாங்க ஒரு பெரிய பாத்திரத்தில் வழியாக சாப்பாடு செஞ்சு ஒரு பெரிய பேரலில் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் தண்ணி வழியாக ஊற்றி வச்சிட்டோன்னா நல்லா புளிச்சிருங்க. ஆடு வந்து இந்த வெய்ய காலத்துக்கு தண்ணி வந்து அதிகமாக குடிக்குங்க. அதனால் கொஞ்சம் நல்லா சத்தாக கொடுத்தோம்னா ஆடும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நேற்றே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. ஆட்டுக்கெல்லாம் ஒரு வழியாங்க தீனியெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறங்க வாசல்லாம் கூட்டாதே போயிட்டேங்க. வாசல்லாம் ஃபுல்லாக கூட்டி முடிச்சாச்சுங்க. வெயில் பாருங்கள் இப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மணி ஒரு 10:30 தாங்க இருக்கும். வெயில் வந்து பயங்கரமாக வெயில் அடிக்குதுங்க. இப்போல்லாம் மார்னிங் டைம் வந்து துணி துவைக்கிறதுக்கு டைமே இல்லாததுனால ஈவினிங் ஒரு 4 மணி 5 மணிக்கு வாக்கில் தாங்க துணி துவைக்கிறது. துணியெல்லாம் துவைச்ச துணியெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சுங்க. எடுத்தாந்து வெளியே போட்டு ஃபேஸ் பாருங்கள் எந்தளவு டல்லாக இருந்துச்சு. போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மூஞ்சிலாம் கழுவி கொஞ்சம் என்ன கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டுங்க. அது குழந்தைங்க வந்து ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. நம்ம பில்லுக்கு போனோம் இல்லைங்களா குச்சிக்காட்டில், ஒரு 2 கிழங்கு வந்து உடஞ்சிருந்துச்சிங்க. அதை வந்து காட்டுக்கரைங்க வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால குச்சிக்கிழங்கு எடுத்துகிட்டு வந்துங்க. சிப்ஸு போட்டிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. குச்சிக்கிழங்க ஒரு 10 நிமிஷம் மட்டும் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேங்க. கத்தியில் வந்து அப்படியே நேராக கோடாக போட்டோன்னா அந்த குச்சிக்கிழங்கோட தோல் ஒழிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வருங்க. அதுக்கப்புறம் கத்தியில் தாங்க அன்றைக்கி கட் பண்ணியிருந்தேன். கட் பண்ணுற அந்த கட்டை வந்து மேலே இருந்துச்சு. சரி அங்கே ஏறி எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கட் பண்ணி பாப்பாவுக்கெல்லாம் போட்டு கொடுத்தாச்சுங்க. குச்சிக்கிழங்கு சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறங்க பால் வாங்கிறதுக்காக போயிருந்தேங்க. பால் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு காஃபி வைக்கலான்னு சொல்லிட்டு காஃபி வச்சிட்ருக்கேங்க. ஈவினிங் ஒரு டைம் காஃபி வச்சு குடித்ததாங்க கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் அடுத்த வேலை வந்து இப்படி படபடன்னு செய்யலாம். பால் வந்து ஓரளவுக்கு நல்லா கொதித்து வருதுங்க. மாட்டுப்பால் எல்லாங்க நம்ம கொதித்து வந்ததோ உடனே டீ தூள் போட்டு வச்சோன்னா நல்லா இருக்காதுங்க. ஒரு மாதிரி வாசடித்த மாதிரி இருக்கும். அதனால நம்மளோட பச்சை வாசம் நல்லா போகிறதுக்காக சிம்மில் வச்சு ஒரு 2 செகண்ட் நல்லா கொதிக்கி விட்டதுக்கப்புறங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி சன்ரைஸ் டீ தூள் தாங்க யூஸ் பண்ணியிருந்தேன். இது மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி தூள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க. வயிற்றில் வந்து கட்டிடும்னு சொல்லுவாங்க. அதனால் ரேராக தாங்க நான் வந்து யூஸ் பண்ணுவேன்.
இன்றைக்கி வந்து சூப்பராக காஃபி வந்து வச்சாச்சுங்க. ஆற்றி இனிமேட்டுக்கு நுர வர நானும் அப்போ குட்டி பாப்பா குட்டி பையன் எல்லாருமே எங்கள் வீட்டில் காஃபி குடிப்பாங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி கொடுத்துட்டு நானும் குடிக்க போகிறேங்க. காஃபியில் வந்து இப்படி நுர வர வர குடித்தோம்னா தாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். காஃபி குடித்து முடித்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் அந்த குல்ஃபி மூட் வாங்கினதுலேருந்துங்க பாப்பா எனக்கு இது எப்போமா செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்னை ராவடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது எப்படி ஈஸியாக செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் காட்டும் கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா கலக்கிக்கணுங்க. நான் வந்து எல்லா பாலையும் ஒட்டுக்கா சேர்த்துட்டேன் ஃபஸ்ட்டு. அதனால் கலங்கிறது வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நீங்கள் இது செஞ்சிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு லைட்டாக பால் ஊற்றிட்டுங்க. ஃபஸ்ட் நல்லா கலந்ததுக்கப்புறம் மீதி பால் ஊற்றிக்கலாங்க. ஒரு 1/4 லிட்டர் பால் காட்டும் சேர்த்துருப்பேங்க. பாருங்கள் இந்த கட்டி போட்டுகிட்டே இருக்குது நல்லா கரையில். அதனால் ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா கரையணுங்க. நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு வந்து ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் கட்ட சேர்த்துருப்பேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. பால் வந்து நல்லா கெட்டிப்படுங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால ரொம்ப சூப்பராக கட்டிப்பட்டுரும். நல்லா திக்காகணுங்க. அது வரைக்கும் நல்லா அப்படி கலந்து விட்டே இருக்கலாங்க. பால் குல்ஃபிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்ககிட்ட இந்த முந்திரி பாதாம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட் பண்ணி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலங்க. நீ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிற இல்லைங்களா, அதனால் சும்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சுங்க. நீங்களும் வேணால் செஞ்சு பாருங்கள். இந்த அளவுக்கு சூப்பராக கட்டி போடுற அளவுக்கு நல்லா போட்டு கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக கட்டி பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சர்க்கரை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்தால் சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா ஆற விட்டுறலாங்க. ஆற விட்டதுக்கப்புறம் குல்ஃபி மூட் வந்து நான் கழுவி தாங்க வச்சுருந்தேன். அதில் வந்து ரொம்பவும் ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கேப் விட்டு எல்லாம் ஊற்றிக்கலாங்க. வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நம்ம வீட்லேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக இது மாதிரி நமக்கு நாமளே ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதாங்க. வெளியிருந்து வாங்குகிற பொருள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாது. குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் கண்டிப்பாக சேராதுங்க. அதனால் வீட்லேயே இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு. குழந்தைங்களுக்கு எப்பயுமே ராகி கூழ் கம்மங்கூழ் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே கொடுத்துட்டோம்னா குழந்தைங்க கண்டிப்பாக ரொம்ப காண்டாயிடுவாங்க. என்னடா இதையே கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குங்க. பாடுறா அம்மாவும் நம்மளுக்கு வீட்டில் செஞ்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் குழந்தைங்களுக்கு வந்து இந்த வெய்ய காலத்தில் இது மாதிரிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சளி வந்து இந்த வெய்ய காலத்தில் வந்து அதிகமாக பிடிக்காதுங்க. சளி வந்து பிடிக்கிறதுக்கு காரணம் வந்து தண்ணி ஊற்றி ஐஸ் கட்டி வச்சு கொடுக்காதீங்க. கண்டிப்பாக சளி பிடிக்கும். இது மாதிரி பாலில் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சளி பிடிக்காதுங்க. எல்லா குல்ஃபி மூலையும் ஃபில் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து அந்த மேலே அந்த குச்சி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுறலாங்க. டைட் பண்ணி முடித்து ஃப்ரீசரில் வந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வெளியே வச்சுட்டுங்க. ஒரு தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு அதுக்குள்ளே இந்த குல்ஃபி மூடை வச்சு ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ணும்போது சூப்பராக ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிருங்க. அதுக்கப்புறம் புளி கரைசல் செய்யலான்னு சொல்லிட்டு புளி வந்து எடுத்து வச்சுருக்கேன். புளி பேஸ்ட்டு மாதிரி செஞ்சுங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது காலையில் வேலை செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. புளியை வந்து இந்தளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. கரைச்சி எடுத்துக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா புளி வந்து சூப்பராக வெந்துருங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. 2 விசில் வரட்டுங்க. நைட் டிஃபனுக்காகங்க கொஞ்சமாக பருப்பு சாம்பார் மட்டும் வச்சுருந்தேங்க. இட்லி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு பருப்பு சாம்பாரும் தேங்காய் சட்னி கொஞ்சம் தக்காளி சட்னி அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டுங்க அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. வச்சதுக்கப்புறம் புளி கரைசல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துட்டுங்க அதுக்குள்ளே உள்ள இது மாதிரி புளி வடிக்கிறோம் இல்லைங்களா, அதை வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள் புளி பேஸ்ட் வந்து சூப்பராக வெந்து வந்துடுச்சு. அந்த சக்கையெல்லாம் ஃபுல்லாக வெளியே எடுக்கணுங்க. அது தாங்க இப்போ ஒரு பெரிய வேலை. அதை எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக 1/2 மணி நேரத்துக்கு பக்கமாக ஆகுங்க. அதை போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் அந்த புளி பேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. இது மாதிரி வேலையிலாங்க ஒரு நாள் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு 1.5 மாதத்துலேருந்து 2 மாதத்து வரைக்கும் நம்மளுக்கு கவலையே இல்லைங்க. நம்மளுக்கு ஏதாவது திடீர்னு ஏதாவது புளி பேஸ்ட்டு தேவை அப்படின்னா உடனே எடுத்து போட்டு சமைச்சு முடிச்சிடலாங்க.
சாம்பார் செய்யும் போதுங்க அதில் கொஞ்சமாக புளி ஊற்றி செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. ஒரு நாளானாலும் ஒரு சாம்பார் வந்து கெட்டு போகாது. அது மாதிரி டைம்லலாங்க நான் வந்து ஒரு டைம் புளி ஊற வைக்கிறது வந்து மறந்து போயிடுவேன். அந்த புளி கொஞ்சமாக ஊற வச்சு கரைக்கிறதுக்கே சரி விடுங்கடா நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற மாதிரி அந்த வந்து ஸ்கிப் பண்ணிடுவேங்க புளி ஊற்றுறதையே. அதனால் இது மாதிரி பேஸ்ட் நான் எப்பயுமே செஞ்சு வச்சுக்குவேன். இது மாதிரி மெத்தட்லேயே செய்வேங்க. புளி வந்து நல்லா கரைச்சி முடிச்சதுக்கப்புறம் சக்கையில் எடுத்து போட்டு குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா அதுவும் சீக்கிரம் ரெடி ஆயிருங்க. அந்த பேஸ்ட்டுமே 2 மெத்தட்லேயும் நான் செய்வேங்க. செஞ்சு ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம்னா ஒரு 2 மாதம் வரைக்குமே எனக்கு புளி பேஸ்ட் வந்து தாங்குங்க. ஒரு 1/4 கிலோ புளி எடுத்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. புளி பேஸ்ட்டை வடிகட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டங்க. வடிகட்டி வச்சிட்டோன்னா ஒரு 2 மாதத்து வரைக்கும் நல்லா தாராளமாக பத்துங்க. நான் வந்து வடிகட்டி முடிச்சாச்சுங்க. புளி பேஸ்ட் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம சமைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சக்கை பாருங்கள் தனியாக எடுத்து வச்சிட்டேன். புளி பேஸ்ட் கூட அதில் இல்லைங்க. ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சாச்சுங்க. புளி பேஸ்ட் செஞ்சு வச்சதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் ஆட்டுக்கட்டி தரைக்கு வந்தாச்சுங்க. ஆட்டுக்கட்டி தரையெல்லாம் ஓரளவுக்கு கூட்டிகிட்டு பில்லு போட்டு தண்ணி வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. ஆட்டுக்கட்டி தரையெல்லாம் காலையில் ஒரு டைம் கூட்டிகிட்டு சுத்தமாக அள்ளி எல்லாம் கொட்டி முடிச்சாச்சுங்க. மறுபடியும் பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் சாணியெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. அதெல்லாம் மறுபடியும் கூட்டிவிட்டு மறுபடியும் ஆட்டுக்கெல்லாம் பில்லு போட்டிருக்குங்க. எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கு. ஆடெலாம் ஓரளவுக்கு சூப்பராக வயிறு நம்பிடுச்சுங்க. ஆட்டுக்கு எப்பயுமே பில்லு போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போடணுங்க. கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழித்து இன்னும் கொஞ்சம் போட்டோம்னா ஆடு வந்து பில்லை கழித்து போடாத சாப்பிடுங்க. இல்லைனா பாதி பில்லை கீழே போட்டு மிதித்து அந்த பில்லை வந்து வேஸ்ட் பண்ணிடுங்க. பூச்சாக்குட்டி பாருங்கள் நாம் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வள ஆட்டிகிட்டு இருக்கான். அவனுக்கும் இனிமேல் சாப்பாடு போடணுங்க. துணியெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சுங்க. அதையெல்லாம் துவைச்சி போட்டிருக்கேன். அதெல்லாம் இனிமேல் எடுத்துகிட்டு போய் வீட்டில் மடிச்சிக்கணுங்க. ஒரு 1 மணி நேரம் இருந்தால் போதுங்க. துணி நல்லா காஞ்சிருது. மாமாவோட பைக் பாருங்கள் இவ்வளோ கெத்தாக நிற்குதுன்னு சொல்லிட்டு மரத்தணிவில் வந்து நிறுத்தியிருக்காங்க. வீட்டுக்கு பக்கத்தில் மரம் இருந்துச்சுனாவே இந்த வெய்ய காலத்துக்கு வந்து ரொம்பவே கூலிங்காக இருக்குங்க. அதுவும் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே ரொம்பவே சூப்பராக காற்றடிச்சிட்டு விட்டுட்டு நல்லா ஜில்லுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் கட்டில் கூட இங்கே தான் வச்சுருக்கோம். ஈவினிங் ஒரு 7 மணிக்கு மேலே ஒரு 9 மணி வரைக்கும் வெளியே கட்டில் எடுத்து போட்டிருந்தோன்னா அவ்வளோ சிலுன்னு காற்று வந்து அவ்வளோ சூப்பராக அடிக்குங்க. ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்மளுக்கே ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக காற்றடிச்சிட்ருக்கு. குட்டி பாப்பா பாருங்கள் பேக்கெல்லாம் எடுத்து போட்டு வெளியே போட்டு அப்பச்சி அம்மாயி வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட கிளம்பிட்டாங்க. போயிட்டு ஒரு 7 மணிக்கு மேலே அப்பா மறுபடியும் வரப்போ கொண்டாந்து விட்டுட்டு போகிறேன்னு சொன்னாங்க. செடியில் பாருங்கள் பூ இருக்குது. இதெல்லாம் பறித்து கட்டி வச்சோன்னா காலையில் பாப்பா ஸ்கூல் போகும்போது வச்சுட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது பூ பறிக்க வந்தாச்சுங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வீட்டுகிட்ட ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு வேலை மாற்றி ஒரு வேலை ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். பூ கொஞ்சம் இருக்குங்க. அதெல்லாம் பறித்து கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாட்டு வேலையை பார்க்க வேண்டியதாங்க. முன்னையே பருப்பு குழம்பு வந்து வச்சு விட்டுட்டேன், பருப்பு சாம்பார். இப்போ பூவெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் இட்லி ஊற்றி வச்சுட்டு சாப்பிட வேண்டியதாங்க. குட்டி பாப்பாவுக்கு குட்டி பையனுக்கும் கொஞ்சம் இட்லி கொஞ்சம் பிடிக்கல அப்படின்னா உப்புமா மாதிரி கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 இட்லி போட்டு இட்லி உப்புமா மட்டும் கிளறி வச்சுருக்கேங்க. இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இட்லி ரெடி ஆனதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு அன்றைக்கி நைட் வந்து தூங்கியாச்சுங்க. இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்துகிட்ருக்கேன். காலையில் சின்ன குட்டி வந்து தூங்கி எழுந்து வந்ததும் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணிங்க. குல்ஃபி மூடு எடுத்துச்சு உட்காந்துட்டாங்க. ஐஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் தண்ணியில் வச்சு எடுத்தோன்னா ஐஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும்னு சொல்லிங்க தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக அப்படியே திருவி எடுக்கும்போது சூப்பராக வந்துடுச்சுங்க. பாப்பா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. காலையில் நேரமாக சாப்பிட்றாங்க, சளி பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு ஐஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சுடு தண்ணி வந்து ஒரு டம்ளர் கொடுத்துருந்தேன். சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. ஓகே பாய்.